செகண்ட் ஓட கடைசி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் வர்சஸ் மரவமங்கலம் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். சிவகங்கை வர்சஸ் விருதுநகர் அப்படின்னு சொல்லலாம். டேஸ் வின் பண்ணால் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. சைக்கிள் சரவணா, ஆன் சைக்கிள் மாதேஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் கணேஷ். ஃபர்ஸ்ட் பால் ஒரு வெடிப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாரு. பால் வந்த பக்கமாக ரியாக்ட் பண்ணி அடிச்சாரு. ஃபீல்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. சூப்பர் ஸ்டாப்புங்க ஃபீல்டு. நல்ல ஃபீல்ட் செட்டப் அப்படின்னு தான் சொல்லணும். எக்ஸ்ட்ரா கவரில் வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. 2 ரன் ஓட்டாங்க ஃபர்ஸ்ட் பால்லையே. செகண்ட் ஒன் ரொம்ப உடஞ்சி போட்ட பால் பாயிண்ட் தலைக்கு மேலே தூக்கி விட்டுருக்காரு. கண்டிப்பாக பவுண்டரி வாய்ப்பு அதிகம். ஒரு பால் டபுள், இந்த பால் பவுண்டரிக்கு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மரவமங்கலத்துக்காக எங்கள் சரவணா. பாலோட தேர்ட் ஒன் அகைன் விரட்டி சூப்பராக அடிச்சாரு. இப்போ தான் கவர்ஸ் ஃபீல்ட் எடுத்து உள்ளே வச்சாங்க. தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அலட்சியமாக அடிச்சாரு கவர்ஸில். சரவணா பேட்டில் இருந்து 3 பாலில் குயிக்கராக கொண்டு வந்திருக்காரு. 10 ரன். பாலோட ஃபோர்த் ஒன் மறைச்சு அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு. ஸ்டாப் சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் மாதேஷ் ஆன் ஸ்ட்ரைக். சூப்பராக போட்டிருக்காரு கணேஷ். டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் பிளேயோட லாஸ்ட் 1 மோர் பால். சுற்றிக்கு திரும்பி ஆட பார்த்தாரு. உடம்புல பட்டு நினைக்கிறேன். நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. டாட் பாலோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. முதல் 3 பால் எக்ஸ்பென்சிவ் போன நிலைமையில அடுத்த 3 பால் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு எங்கள் கணேஷ். முதல் ஓவருக்கு 12 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் போட கோபால். சைக்கிள் சரவணா. ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டாங்க. இப்போ சுத்தமாக வேலை பார்த்துருக்காரு. டேரக்டாக தான் மாதேஷோட விக்கெட் பறி போயிருக்கும். டைப் கிடச்சிருக்கு மாதேஷுக்கு. பார்க்கலாம் யூஸ் பண்ணுறாரான்னு. செகண்ட் ஒன் விட்டு தட்டிருக்காரு. அங்கே தெளிவான ஃபீல்ட் செட்டப். எக்ஸ்ட்ரா கவரில் ஃபீல்டர் இருக்காரு. 2 ரஷ் பண்ணிடுறாங்களா கால் பண்ணி ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த எண்ணில் அம்பேர் செக் பண்ணி கொடுப்பாங்க. 1 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். சரவணாவோட விக்கெட் இங்கே பறி போகுது. 2 பேட்ஸ்மேனுக்கு இடையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். கிரண் ஓடி விக்கெட் இழக்கிறாரு. நம்மள ஓடி அதில் ஒரு சிங்கிள் ஓட்டாங்க. சூர்யா ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. சூப்பராக போட்டிருக்காருங்க. எக்ஸலன்ட் டெலிவரி. டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. திருக்கல் பந்து. டாட் பால் தான் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். டாட் பால் கொடுத்துருக்காரு. கோபாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு. ஆனால் அந்த அளவுக்கு ட்ராவல் ஆகலை. ஃபீல்டர் விட்டு பார்த்துருக்காங்க. நல்லா சாப்பிடுங்க. 1 ரன் ஓடி எடுத்துருக்காங்க இந்த பாலில். நெக்ஸ்ட் ஒன் சூச்சிட்டுக்கான ட்ரை. சூப்பராக அடிச்சிருக்காங்க. எங்கேயோ போய் விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட அந்த காம்பவுண்ட்கிட்ட போய் விழுந்திருக்குங்க. 10 வெள்ளையே போயிடுச்சு. சூப்பரான ஒரு 6. மாதேஷ் பேட்ல இருந்து சுற்றி திரும்பி ஒரு 6. நெக்ஸ்ட் ஒன் 2 ஓவருக்கு 23. தேர்ட் ஓவர் பட முனியாண்டி. ஃபர்ஸ்ட் பாலே மறிச்சு அடிச்சிருக்காரு. சரியான ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்த்தா ஃபீல்டர் பிடிச்சிட்டாருங்க செகண்ட் அட்டம்ல. ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு முனியாண்டி. ஸ்லீவ் பேஸ் பண்ணால் எங்கள் மணி. முனியாண்டியோட செகண்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை. பின்னாடி ஃபீல்டரை தாண்டினா பவுண்டரிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஸ்டாப் பண்ணிடுறாங்களா? போக முடியாதுன்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க பவுண்டரி. சூப்பரான பவுண்டரி. சுற்றிக்கு திரும்பி தெளிவாக படலைனாலும் அவங்களுக்கு தேவையான ரன் வந்திருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் மறிச்சு அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் ஃபீல்டர் பாலுக்கு விரட்டி பாலுக்கு போயிடுறாங்களா? நல்ல ஸ்டாப் தான். சூப்பரான ஸ்டாப். சூப்பரான த்ரோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் நேருக்குனே தெரிஞ்சு போயிருக்கு. ஆனாலும் அங்கே தெளிவான ஃபீல்ட் செட்டப் இருக்காங்க. நல்ல ஸ்டாப் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் செம்பில் படலைன்னு நினைக்கிறேன். 1 ரன் ஓடிடுறாங்களா? ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா செக் பண்ணி கொடுப்பாங்க. நாட் அவுட் போட்டுருக்காங்க. 1 ரன் ஓட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் கேட்ச் பால். கேட்சுக்கு வாய்ப்பா ஃபீல்டர் ஆல்மோஸ்ட் பாலுக்கு விரட்டி போய் கேட்ச் போட்டுருக்காங்க. ஃபீல்டிங் ஒரு மாதிரி நல்லா பண்ணுறாங்க இங்கே விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர். 3 ஓவருக்கு 30 ரன் அடிச்சிருக்காங்க மரவமங்கலம் ஏசிசி. 4th ஓவர் போட எங்கள் கோபால் வேரியேஷன் பவுலர். இதுக்கு முன்னாடி போட்டுக்கும் போது நல்லா போட்டுருந்தாரு. செம்புலே போட பார்த்தாரு. காலில் படலைன்னா கண்டிப்பாக செம்பில் பட்டுருக்கோம். 1 ரன். நெக்ஸ்ட் நியூ பேஸ் பண்ணா எங்கள் ரோலக்ஸ் சூர்யா. மரவமங்கலம் சூர்யா. நெக்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் தாண்டி போயிருக்கு. பவுண்டரி போயிருந்தா ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்கன்னு பார்த்தா விரட்டி போனார். ஸ்டாப் பண்ணி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர்ஸ் 2 ரன் ஓடிருக்காங்க. உள்ளே வந்த ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 2 ரனை கொண்டு வந்திருக்காரு சூர்யா. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா ஃபீல்டர் போயிடறாங்கன்னு பார்த்தா கேப்பில் விழுந்திருக்கு. ஒரு ஃபீல்டர் தாண்டி போக இன்னொரு ஃபீல்டர் தெளிவாக போயிருக்காரு. 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஒரு மாதிரி ஃப்ளோயர் வேரியேஷன் எடுத்து அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக இது கிளியர் பண்ணும். பேட்டில் கான்ஃபிடண்ட் ஆனாரு. ஒரு 6 சூப்பரான 6 இங்கே மணி. நெக்ஸ்ட் ஒன்
அகைன் மறிச்சு அடிச்சிருக்காரு. இப்போ ஃபீல்டர் இருக்காங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரி பார்த்தா ஸ்டாப் பண்ணி போட்டாங்க. நல்ல ஸ்டாப் ஃபீல்டர். 1 2 ஓடிடுறாங்களா, ரன் அவுட்னு பார்த்தா பாஸ்ட் ஆகிட்டாங்க 2 பேட்ஸ்மேன். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க. நேருக்கு நேர் அங்கே ஃபீல்டரே இல்லை, அது கண்டிப்பாக கிளியர் பண்ணோம். 1 பவுன்ஸ் பவுண்டரி அப்படின்னு நினைக்கிறேன். ஒயிட் வரைக்கும் இழுத்து போட்ட பாலையும் தெளிவாக ஆடி இருக்காரு. 4 ஓவருக்கு 46 அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் படம் எங்கள் ராஜ் சைக்கிள் ரோலக்ஸ் சூர்யா சான்ஸ் இருந்துச்சு. நல்ல ஸ்டாம்பிங் இந்த ஸ்டம்பில் சிங்கிள். செகண்ட் ஒன் சுற்றிக்கு திரும்பி ஆட பார்த்தாரு. சான்ஸ் பார் கேட்சுக்கு வாய்ப்பாக 3 ஃபீல்டர் முக்கோணமாக ஒன்று கொண்டாங்க. ஆனால் நெக்ஸ்ட் நீ பேச சொன்னால் எங்கள் பழனி ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காங்க மிட் விக்கெட்ல. கண்டிப்பாக அது பவுண்டரி போயிடும். அங்கே ஃபீல்டரே இல்லை. எங்கே ஃபீல்டர் இல்லை அப்படிங்கிற பார்த்து முன்னாடியே மைண்ட் செட் போட்டு வந்தார். அதுக்கு ஏற்ற பால் வந்தோடனே தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரி. அவளோட நெக்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்காரு. பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேனோட விக்கெட்டை அடுத்த பால்ல எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா ஷேக் சுற்றி திரும்பி ஆட பார்த்தாரு. லாஸ்ட் 1 more சூப்பரா வாய்ப்பா ஆல்மோஸ்ட் பால் வரைக்கும் போனாரு. ஆனா சாப்பிடனால பவுண்டரியோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சிருக்காரு. இங்க ரோலக்ஸ் சூர்யா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியல 55 அடிச்சிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஓபனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்ல கரி, நான் ஸ்ட்ரைக்ல தனுஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பாக்ஸ் டு பாக்ஸ் ரஞ்சித். ஸோ கன்சிஸ்டன்ஸா ஏக்கிங்ல இருந்து நல்லா போடக்கூடிய ஒரு பவுலர். பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு. எவ்ரி ஓவர் 11 ரன் ரேட் தேவை. ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க. ஃபீல்டர் விரட்டி போயிருக்காங்க. மிட் விக்கெட் ஃபீல்டர் பழனி வெட்டி வந்திருக்காரு. நல்ல ஸ்டாப். அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பால் 1 ரன்னோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே மரமங்கலம் ஏசிசி. செகண்ட் ஒன் ஒரு எக்ஸா சூப்பராக அடிச்சிருக்காரு. அங்கே தாண்டி போயிருக்கு. பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பிண்டு ஃபேவராக இருக்குது. அதை பயன்படுத்தி தெளிவாக ஆடி இருக்காரு. ஃபர்ஸ்ட் பவுண்டரி இங்கே கொண்டு வந்திருக்காரு. அப்படி பேட்ஸ்மேனாக வந்த பேட்ஸ்மேன். அவளோட தேர்ட் ஒன் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அதை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது பவுண்டரி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி பவுண்டரி இந்த பவுண்டரின்னு சொல்லிட்டு மீட் பண்ண 2 பாலில் 8 ரன்னை குயிக்கராக கொண்டு வந்திருக்காரு. ரெஸ்பான்சிபிளாக மேட்சை எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். விருதுநகரோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அவளோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனாரு. லோ கேப்டாக போட்டாருங்க. உருண்டே வந்துச்சுன்னு சொல்லலாம். நல்ல கம்பேக். இப்போ இன்னும் கொஞ்சம் போட்டுருந்தா ஸ்டாப் பண்ணி பார்த்துருக்கலாம். 1 ரன் ஓட்டாங்க இந்த பாலில். ரஞ்சித்தோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் உடச்சு போட்ட பால். அகைன் பெரிய சாடுக்கான ட்ரை 6 போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். செக் பண்ணி கொடுப்பாங்க. 6 கொடுத்துருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் 6 அங்கே பதிவு பண்ணியிருக்காரு. ரொம்ப டைமிங் இருந்துச்சு. அதை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பேட்ஸ்மேன் சூப்பர்மான ஒரு 6. ஃபர்ஸ்ட் பால் விளையாட லாஸ்ட் 1 more விக்கெட்ல அடிச்சிருக்காங்க. இதுவும் பவுண்டரிக்கான சான்ஸா. ஃபீல்டர் பழனி விரட்டி போயிருக்காரு. அவர் இருக்கும்போது மிஸ்பில் ரொம்ப ரேரா தான் இருக்கும். சூப்பரான த்ரோ. எக்ஸ்ட்ரா ஸ்டெம்ப் முடி அடிச்சிருக்காரு. 2 ரன்னோட ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர் இங்க முடிவுக்கு வந்திருக்கு. 11 ரன் ரேட் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஓவர்ல நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. முதல் ஓவருக்கு 18 அடிச்சிருக்காங்க. நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இங்க விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர். செகண்ட் ஓவர் பட மரமங்கலம் கொங்கு. இந்த சம்பள ஃபீல்டர் ரெடியா இருக்கணும். இருக்காரு. நல்ல பாஸ்டா த்ரோவர் சார். செகண்ட் ஒன் சூப்பரா அடிச்சிருக்காருங்க. பாலுக்கு பரவாயில்ல பார்த்தா பழனி கரெக்டா பின்னாடி நின்னாரு. பேக்கப் 2 ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல பேக்கப். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் 6க்கு வாய்ப்பா. அங்கே பழனி அவர் இருக்கும்போது மிஸ்ஃபீல்டு ரொம்ப ரேராக இருக்கும். ஸோ பார்க்கலாம். மழை வேறு ட்ரிசல் போட ஆரம்பிச்சிருச்சு. மழையோட உச்சமாக இல்லை அடுத்தடுத்து பாலை டாட் பாலை போட்டு ஃபீல்டர்ஸுக்கு அச்சமாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா டைசன் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் 1 ரன் தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே சரவணன் இருக்காரு. நல்ல ஸ்டாப். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்தாரு. நல்ல கீப்பிங்க. மருகனை பார்த்து தெளிவாக போட்டிருக்காரு. கண்டிப்பாக பவுலருக்கு கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா. இல்லை விரட்டி மணி வந்தாரு. சூப்பர் டேக்கல். சீனியர் பிளேயர் தெளிவாக பிடிச்சிருக்காரு. ரன்னிங் கேட்சா எங்கள் மணி. வானம் வேற ஃபுல்லாக அப்படியே
சூழ்ந்துக்கிட்டு வருது. ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி ஆகுதுன்னு. மலையோட உச்சமா இல்லை வீரர்களோட திறமையில் அச்சமாக மாறுதா அப்படிங்கிறத. 2 ஓவருக்கு 22 போன ஓவர் மட்டும் கொங்கராஜ் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. தொடர் பட சூர்யா ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு ட்ரை அதிவேகமாக அதன் காரணமாக கனெக்ட் பண்ண முடியல. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அகைன் ஒரு டாட் பால் பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சூர்யாவோட. நெக்ஸ்ட் ஒன் மணி அதிகபட்ச சிங்கிளா தான் இருக்கும். சூப்பரான த்ரோ தெளிவாக அடிச்சாரு நிதானமா. அவரோட நெக்ஸ்ட் ஒன் தினேஷ் சைக் மிட் விக்கெட்ல அங்கே இருக்காரு. சிங்கிள். அவரோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு சூப்பராக அடிச்சிருக்காரு. சூப்பரான பவுண்டரி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு எங்க டைசன். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. இந்த முறை ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறான்னு பார்த்தா மடக்க சரவணன் நல்ல டைம் போன பால்ல பவுண்டரி அடிச்சா பேட்ஸ்மேன் அடுத்த பால்ல இங்க எடுத்திருக்காரு சூர்யா. 3 ஓவருக்கு 29 அடிச்சிருக்காங்க. ரிமைன் இருக்க 2 ஓவருக்கு 27 ரன் அடிக்கணும். இந்த மேட்சுக்கான மேட்ச் ஓவர் பட எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் பழனி அவர் கொடுத்துருக்காங்க. அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் அப்படி 30 ரூபா போட்டிருக்காருங்க. சீனியர் பவுலர் அப்படிங்கிறத காமிச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த ஓவர் பேட்ஸ்மேன் ரெஸ்பான்சிபிள் ஆனால் மட்டும்தான் மேட்ச் அடுத்த ஓவருக்கு அவங்க வசப்படுத்த முடியும். ஆனால் வித்தே கொடுக்காம போட்டிருக்காரு. விலைக்கு போனதுக்கும் தெளிவாக போட்டிருக்காரு. அதிகபட்ச சிங்கிளாக இருக்கும் ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் அகைன் வித்தே கொடுக்காத பந்து அதிகபட்சம் பேக் டு பேக் அடுத்த பந்து சிங்கிளாக இருக்குமான்னு பார்த்தா மிஸ் தெளிவாக பேக்கப் போயிருக்காங்க. அதன் காரணமாக பவுண்டரியை ஸ்டாப் பண்ண முடிஞ்சு 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் புல்டா சேர்த்து அடிச்சிருக்காரு. இது கண்டிப்பாக தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தாண்டி போயிடுச்சுங்க. தேவையான நேரத்தில் சூப்பரான ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த ஓவர் 6 இந்த மேட்ச்சில் ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப்பர் பண்ணி போனாரு. இன்சைடு வந்து சான்ஸ் ஃபார் விக்கெட் வாய்ப்பாக ஸ்டெம்பில் அடிச்சிருக்காரு. சூர்யா தெளிவாக அதை ரன் அவுட்டாக மாற்றிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போய்விட்ட வரசி இந்த நாட்களோட இந்த ஓவரை இங்கே முடிவுக்கு கொண்டு வந்திருக்காரு. கடைசி 6 பாலுக்கு 18 அடிக்கணும். ஸோ இந்த மேட்சுக்கு முக்கியமான மேட்ச் ஓவர் கூட பெரிய டிஸ்கஷன் போய்க்கிறதுக்கு யாருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கடைசி 6க்கு 18 அடிக்கணும் அப்படிங்கிற மேலே எங்கள் சேக் அவரை கொடுத்துருக்காங்க. 5வது நியூ பவுலரை யூஸ் பண்ணியிருக்காங்க. சரவணன் நல்ல ஃபாஸ்ட் பால் ஸ்டார்ட் பண்ணுறாரு. 5க்கு 18 முக்கியமாக இருக்க போகுது. செகண்ட் ஒன் வித்தே கொடுக்காம சூப்பர் டெலிவரி. பேட்ஸ்மேன் விலகுனதை பார்த்து தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பால் முக்கியமான நேரத்தில் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே சேக். நெக்ஸ்ட் ஒன் ஒரு டாட் பால் கொடுத்துருக்காங்க. விலைக்கு போன காரணத்தினால ஏறி போன காரணத்தினால பாலோட 4th ஒன் சுச்சிக்கு திரும்பி ஆட பார்த்தாரு. அகைன் ஒரு டாட் பால் கன்சிடர் 4 பந்தை எந்த ரனையும் விட்டு கொடுக்காம சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு எங்கள் சேக். பாலோட 5th ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. அகைன் விக்கெட்டுக்கான சான்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். சேக்கே இப்போ கேட்சை பிடிச்சாருங்க. அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க. ஒன்மோர் பால் சுவிட்சுக்கான ட்ரை பேட்டில் படலை. மெயின் ஓவரை இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. 6 பாலுக்கு 18 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற மேலே. ஸோ இந்த மேட்சில் ஜெயிச்சு மரவமங்கலம் 2ஆம் சுற்று.